பிரேஸ்தலா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களை அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனை இருக்கிற உங்களில் யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் கேளுங்கள். தேவனிடம் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களை நன்மைகளாலே நிரப்புவார். ஏனென்றால் யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உண்டாகி மரத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, நன்மையானது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரிடம் கேளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவர் மேல நம்பிக்கை இருங்க. நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 121 சங்கீதத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் இப்படியாக எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, அவர் நல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார், நம்மளை மீட்கும்படிக்கு, நம்மளை ரட்சிக்கும்படிக்கு. ஆகவே உங்களை ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்களும் அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு நன்மைகளை தருவார், நிறைவாய் தருவார், மன திருப்தியாய் தருவார், திருப்தி அடையும்படி செய்வார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி இந்த காலை வேளையில நாம் அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீ சொல்கிறே. இப்பொழுது கூட ஆண்டவரே, நோக்கி பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் நீர் கொடுப்பீராக. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உண்டாகி வருகிறது. அப்பா, உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவர் வேளையில எல்லா நன்மைகளும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, என் தேவன் தமது மகிமையை ஐஸ்வரியத்தின்படி அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக. அப்படி நிறைவாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை போதுமானதற்கு மிகவும் அதிகமாய் சந்திக்கிறார். God bless you. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்.